Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பாடம் லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான பாடம், கொஞ்சம் குழப்பக்கூடிய பாடம். கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான கேள்வி, டைரக்டான கேள்வி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, வாக்குரிமை எனும் சொல் பிராங் எனும் எந்த சொல்லிலிருந்து வந்தது? வாக்குரிமைனா என்ன சொல்லுவாங்க? ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஓட்டு. ஓட்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா பிராங் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்துச்சு. அது எந்த சொல்? மேக்சிமம் இங்கிலீஷ் எதுலேருந்து வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன்லேருந்து வந்துச்சு. சரியா? இந்த வேர்டு ஆங்கிலம் பிரெஞ்சு. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு தேதி 28/3/2025. ஏன் சொல்கிறேன்னு ரெகுலராக லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியை தேர்தல் பற்றியதாகும்? இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி தேர்தலை பற்றியதாகும்? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி? பகுதி 15. ஆப்ஷன் பி. என்ன பகுதின்னு கேட்டிருக்காங்க. பகுதி தனியா இருக்கு, ஆர்டிகல் தனியா இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். சரியா? நோட்டா பட்டன், பொத்தான் அப்படின்னா பட்டன், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு ஆணையிட்டது? நோட்டாவை இவிஎம்ல வைக்கணும்னு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு எப்ப ஆணையிட்டது? நோட்டானா நன் ஆஃப் த அபோவ், மேற்கண்ட எவரும் இல்லைன்னு அர்த்தம். வெரி குட். 2013 செப்டம்பர். 2014 அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? நோட்டா வாக்கினை பதிவு செய்யும் பொத்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த இடத்தில் தரப்பட்டுள்ளது? நோட்டாவோட பட்டன் இருக்கு இல்லையா, அது அந்த இவிஎம் இருக்கும். இவிஎம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். சரியா? இங்க சின்ன இருக்கும், இங்க ஒரு பட்டன் இருக்கும். சரி, இங்க சின்ன இருக்கும், இங்க பட்டன் இருக்கும். இதுல எங்க வச்சிருப்பாங்க? வேட்பாளர் பட்டியலில் இறுதியில் கடைசியா இருக்கும் நோட்டா. எப்பயுமே நோட்டா எப்பயும் எங்க இருக்கும்? எத்தனை சின்னம் வச்சிருந்தாலுமே, எவ்வளவு பெருசு இருந்தாலுமே நோட்டாவோட பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கடைசியா இருக்கும். ஏன் அப்படின்னா நோட்டாவோட மீனிங்னா நன் ஆஃப் த அபோவ், மேற்கண்ட எவரும் இல்லை. அப்ப கீழே யாராவது கொடுத்துட்டா மேற்கண்ட எவரும்னா கீழே யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால எப்பயுமே அது கீழே தான் இருக்கும், கடைசியா இருக்கும். சரியா? நோட்டா என்பதற்கான சரியான பொருள். நோட்டா என்பதற்கான சரியான பொருள் இங்கிலீஷ்ல நன் ஆஃப் த அபவ். அப்ப தமிழ்லனா அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் வாக்காளர் உரிமைன்னு அர்த்தம். மேலகிற எல்லாத்தையும் நான் நிராகரிக்கிறேன், யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட்டா அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு வரை வேட்பாளர்களை நிராகரிக்க கீழ்காணும் எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டு வந்தது? நோட்டாவுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நோட்டாவுக்கு முன்னாடி எப்படி எதிர்மறை வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எதிர்மறை வாக்களித்தல். ஆப்ஷன் பி. அது ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணிடணும். சரியா? தேர்தலை புறக்கணிக்கிறதுனா நீங்க ஓட்டு போடவே வராமல் இருக்குது. வேட்பாளரை புறக்கணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு நோட்டாவுக்கு ஓட்டு போடணும். அப்படி இல்லை, நோட்டாவுக்கு முன்னாடி எதிர்மறை வாக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழு எது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அரசின் நிதி உதவியுடான தேர்தல்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழு. வெரி குட். இந்திரஜித் குப்தா குழு. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு இதுக்கோசரம் அமைக்கப்பட்டது. நான் நிறைய இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய குழுக்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லா குழுக்களும் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரியா? இந்திரஜித் குப்தா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? இந்திரஜித் குப்தா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? வெரி குட். 1998. 1998
98. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு உருவானது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு உருவானது? 10வது அட்டவணைன்னு நினைக்கிறேன். 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம் 1985. மறந்துடாதீங்க, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 1985 52வது சட்ட திருத்தம் கட்சித்தாவல் தடை சட்டம். 85க்கு முன்னாடி இந்த இது இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா சுயேட்சையா நிற்பாங்க. சரியா, மக்கள் இவங்க நம்பி ஓட்டு போடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு கட்சி தாவிடுவாங்க. சரியா, கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு எந்த அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? மேலதான் சொன்னேன், கவனிச்சிருந்தீங்கன்னா டப்புன்னு போட்டலாம். எத்தனாவது அட்டவணை? கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு ஒரு அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. அது எந்த அட்டவணை? வெரி குட், 10வது அட்டவணை. இந்த பாடத்தை நீங்கள் ரொம்ப லேசாலாம் எடுத்துக்காதீங்க. 2024 நடந்த ஒரு குரூப் 4 தேர்வுலையோ குரூப் 2 தேர்வுலையோ இந்த கேள்வி வந்துச்சு. குரூப் 4 தேர்வுன்னு நினைக்கிறேன். குரூப் 4 தேர்வுக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி எடுத்திருந்தாங்க, டைரெக்டாக எடுத்திருந்தாங்க. கூற்று காரணத்தில் வரும். சரியா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப் என்ன பண்ணும், நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்களோ அந்த கட்சியோட அந்த இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுமா? ஓட்டுனாவே இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், ஸ்வஸ்திக் சிம்பிள். ஸ்வஸ்திக் சிம்பிள் சரிங்களா? இது இப்படி இருக்கும், இந்த சீல் இருக்கும். இதை எடுத்து நீங்கள் அந்த வாக்குச்சீட்டில் குத்தி மடித்து போடணும். அமெரிக்கா இன்னும் சில முக்கியமான வளர்ந்த நாடுகளில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த வாக்குச்சீட்டு தான். ஏன்னா அமெரிக்காவெல்லாம் அந்த இவிஎம் மிஷினை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிடுவாங்க. வெரி குட், 1989. 89 முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு தான். தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? இப்போ முடியாதவங்க இருப்பாங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் பூத் ஆஃபீஸராக போவாங்க. அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வாக்கை தபால் வாக்கை அமைச்சிருவாங்க. இன்னும் சில பேர் வெளிநாட்டில் வெளியூரில் வசிக்கிறவங்க லீவ் விட்டே ஆகணும், வர முடியாத சுச்சுவேஷனில் தபால் வாக்கு அளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தபால் வாக்கு வெரி குட் 1999. இங்கே பாருங்க, 89ல் இவிஎம் மிஷினு, 99ல் தபால் வாக்கு. அடுத்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள், சரியா, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. எந்த வருஷத்திலிருந்து? வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை முதலாம் கிடையாது. இப்ப வெரி குட் 2010. தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள்? தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள்? தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலங்கள் எத்தனை? 6 வருடங்கள். இந்தியாவின் முதல்ல தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றவர் பார்த்தீங்கன்னா சுகுமார் சென். யாரு? சுகுமார் சென். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். சரிங்களா? சுனில் அரோரா, சுஷில் சந்திரா, ராஜீவ்குமார், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஞானேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் பதவியில் இருக்கார். எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர்னா 26வது தலைமை தேர்தல் ஆணையர். சரியா, நோட் பண்ணி வச்சுங்க. இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பு தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு பற்றி விளக்குகிறது? ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். தேர்தல் ஆணையம்னா எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் வரும்? (324). சரியா, 324 இருந்து 329 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 324 to 329 வரைக்கும் வரும். சரியா?
இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பு பேச்சு மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரத்துக்கான உரிமையை வழங்குகிறது? பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை, இதற்கான ஆர்டிகல் என்ன? வெரி குட். ஆப்ஷன் பி யார் போட்டீங்க? வெரி குட். பட் ஆப்ஷன் சி. ஏன்னா 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19A அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா 19(1) வரும். பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, நடமாடும் உரிமை, தொழில் செய்யும் உரிமைன்னு சொல்லிட்டு 6 உரிமைகள் இருக்கும். 19(1), 2, 3, 4 எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். சில சமயம் இந்த மாதிரி கூட கேட்பாங்க. இதில் உங்களுக்கு 19(Aன்னு போட்டிங்கன்னா இது போட்டு போயிடுவாங்க. அப்படி கேட்காம 19A B C Dன்னு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அதுதான் இந்த கேள்வி எடுத்துருந்துருக்கு. இந்தியாவின் முதல் மக்களவை பொது தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவான? இந்தியாவின் முதல் மக்களவை தேர்தல், பிரதமருக்கான முதல் மக்களவை தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது? வெரி குட். 67.6. சரியா? இந்தியாவின் முதல் பொது மக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன? இந்தியாவில் முதல் மக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன? காங்கிரஸ் தான் ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு, 70 வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் காங்கிரஸ் கூட கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியாக இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி நிறைய கட்சி வந்துச்சு. அதில் மொத்தம் எத்தனை கட்சி? வெரி குட். 54 கட்சிகள். 70-75க்கு மேலே தான் பிஜேபி வந்துச்சு. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரியா? ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. 48 கிடையாது, 55 கிடையாதுன்னு தெரியும். 50 51? வெரி குட். 51. ஆக்சுவலாக எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 51 to 52 வரைக்கும் நடந்துச்சு. சரியா? ஆனால் நம்ம 51 தான். 51 52 கேட்டாங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று போட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க. சரியா? 25 அக்டோபர் 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும் நடந்துச்சு. சரியா? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் 3 தேர்தல் ஆணையர்களை கொண்டுள்ளது. எல்லாமே சரியா? தப்பு. 1 2 மட்டும்தான் சரி. சரியா? 2 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? 3 நம்பர்கள் பெருசா இருக்க மாட்டாங்க. தேர்தல் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மக்களின் குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு தேர்தலில் வாக்களிப்பது சிறந்த வழி. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகியவை அரசாங்கத்தை உருவாக்குவதின் அடிப்படையாகும். எல்லா கூற்றுகளும் சரிதான். நம்மளோட ஓட்டை நம்மளோட குரலாக தான் தெரிவிக்கணும். நீங்கள் ஓட்டு போகிற கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ, சரியா, உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து அந்த சித்தாந்தத்தின்படி தான் நீங்கள் ஓட்டு போடணும். நியூஸில் நடக்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. நிறைய நியூஸ் சேனல் இப்போ மாதிரி இல்லை. முதலில் நிலையை கடந்து செல்லுதல் என்னும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் FPTP அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உரை முதலில் எங்கு காணப்பட்டது? FPTP மெத்தடு. சரியா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் ஓட்டிங். சரிங்களா? முதல் நிலையை கடந்து செல்லுது. ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்க. வெரி குட். இங்கிலாந்து. இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் இதை நிறைய குழப்பக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. சரியா? சும்மா லைட்டாக மட்டும் பார்த்துங்க. அதெல்லாம் தமிழகத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன? தமிழகத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள்? நாடாளுமன்றம்னா என்னது? மக்களவை. நாடாளுமன்ற தொகுதிகள்னாவே மக்களவை தான். சரியா? ஸோ மக்களவை தொகுதிகள்னா எத்தனை? 39. மாநிலங்களவைனா 18 வரும்.
இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்றேன்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது பண்ணாங்கன்னா நம்மளோட நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அது எப்படின்னு தெரியல. சரியா? மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? மக்களவை தொகுதிகளுக்காக நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? வெரி குட். 543. இதில் 271 தொகுதிகளுக்கு மேலே 272 அதுக்கு மேலே யார் வராங்களோ அவங்க வின்னு. சரியா? இதுதாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். பார்த்துங்க, அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யார் பீரியடில் வந்திருக்குன்னா ராஜீவ்காந்தி பீரியடில் வந்திருக்கும். சரியா? 61வது சட்ட திருத்தம். ஆன்சர் சொல்லிட்டேனா? எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமை 21 18 குறைக்கப்பட்டது? 61வது சட்ட திருத்தம். சரிங்களா? ராஜீவ்காந்தி பீரியட்ல கொண்டு வந்துருவாங்க. 1988 1988 18 61 6 ஒன்றையும் கூட்டிங்கன்னா 7 7க்கு அப்புறம் என்ன ஒரு 8. ஸோ 8 18 1988 அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? எத்தனை வயசு இருந்தால் நீங்கள் பிரதமர், எம்எல்ஏ இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்? பிரதமருக்கு அப்ளை பண்ணலாம். ஓட்டளிக்க தேவையான வயது 18, விண்ணப்பிக்க தேவையான வயது 25. சரியா? அப்படி நான் வச்சுங்க. ஒரு கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர் கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஒரு கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர் அந்த கட்சியின் கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுவார்? வெரி குட். கட்சி நியமன சீட்டுன்னு சொல்லுவாங்க. கட்சியில சீட்டு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் காரணம். இதுதான் மீனிங். கட்சியோட நியமன சீட்டுனா ஒரு கட்சியோட வேட்பாளராக ஐமனிக்கு போறாங்க. சீட்டு கிடைச்சிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான். வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்பும் வேட்பாளர் கீழ்காணும் எந்த தகவலை தர வேண்டியது இல்லை? வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்பும் வேட்பாளர் கீழ்காணும் எந்த தகவலை தர வேண்டியதில்லை? வேட்பாளருக்கு எதிரான குற்றவியல் விவரம், வேட்பாளர் மற்றும் குடும்பத்துடைய சொத்து விவரம், வேட்பாளரின் தேர்தல் வாக்குறுதி விவரம், வேட்பாளரின் கல்வி தகுதிகள். வெரி குட். வேட்பாளரோட நாங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி தராங்க, அதை மட்டும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அது மட்டும் சொல்ல தேவையில்லை. நீங்க என்னென்ன சொல்லணும்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட சொத்து மதிப்பு என்ன, உங்களோட குடும்பத்தோட அசையும் அசையா சொத்து மதிப்புகள் என்ன, என்ன கார் வச்சிருக்கீங்க, எவ்வளோ உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, உங்களோட அசையும் சொத்துக்கள் என்ன, அசையா சொத்துக்கள் என்ன, உங்க மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா, சரியா, நீங்கள் 10th +1 +2 டிகிரியா, என்ன படிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் தரணும். ஆனால் ஜெயிச்சா நான் என்ன பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுப்பீங்களா, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் எவ்வளவு தொகையை பிணையாக செலுத்த வேண்டும்? எம்எல்ஏ எலெக்ஷன் அதான் டெபாசிட்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த டெபாசிட் திருப்பி தர மாட்டாங்க. டெபாசிட்டே போச்சான்னு கேட்பாங்களா, அதுதான். டெபாசிட் எவ்வளவு? இதுதான் பிணைத்தொகை. வெரி குட். 10,000 ரூபாய். எவ்வளவு? 10,000 ரூபாய். பிற தேர்தல் ஆணையர்கள் யாருடைய பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? 2-3 தேர்தல் ஆணையர் இருப்பாருன்னு பார்த்தோமா, அந்த தேர்தல் ஆணையர்கள் யாரோட பரிந்துரையின் பேர், யாரு சஜஸ்ட் பண்ணுவா? வெரி குட். தலைமை தேர்தல் ஆணையர். தமிழகத்தில் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது?
தமிழகத்தில் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது? இப்போலாம் ஒரே நாளில் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். சரியா? அப்போ 1952 தான் ரொம்ப நாள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லையா? அதான். எந்த உறுப்புகள் தேர்தலை பற்றி கூறுகிறது? தேர்தல் ஆணையம்னா 324ன்னு பார்த்தோம். ஸோ தேர்தல் ஆணையம் அதை பற்றிலாம் சொல்லக்கூடிய இது என்ன மேலேயே நான் சொல்லியிருப்பேன், கவனிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். வெரி குட். ஆப்ஷன் சி ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும். சரியா? இது 2025 நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரும் பாருங்க. ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி கீழ்கண்டவற்றில் யாருடையது? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், எலெக்ஷன் இஆர்ஓன்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், தேர்தல் நடத்தும் அலுவலர். இங்கேயே கொடுத்துட்டாங்க. வாக்காளர் பட்டியல், வாக்காளர் பதிவு அலுவலர், இஆர்ஓ. சரியா? ஒவ்வொரு குழுவும் தேர்தல் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட ஒரு குழு. வருஷத்தை இது பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான பொறுத்துக்கு டைம் எடுத்து பண்ணுங்க. வெரி குட். ஆப்ஷன் சி. சரியா? 1க்கு சி, 2க்கு தினேஷ் கோஸ்வாமி 1990, ஓரா குழு 1993, இந்தர்ஜித் 1998. சரியா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? இந்த ஐஐடி, இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு நடத்தி இதெல்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கு. அதனால் அதை என்ன பண்ணாங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. வெரி குட். 2009 முதல். சரியா? எந்த சட்டத்தின் மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது? மேலே நம்ம பார்த்தோம். 10வது அட்டவணை 1985, 52வது சட்டத்திட்டம், கட்சி தாவல் தடை சட்டம். சரியா? கட்சி தாவல் தடை சட்டத்தின் விதிமுறைகள் அவையில் எத்தனை நாளுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும்? ஒரு சட்டமன்ற பேரவையோ மக்களவையோ ஒருத்தர் கட்சி தாவும் போது எத்தனை நாளுக்குள்ள அவர் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தோட விதிமுறைகளை அப்ளை பண்றதுக்கு எத்தனை நாளுக்குள்ள நம்ம அவையில ரிஜிஸ்டர் பண்ணணும்? வெரி குட். 30 நாட்களுக்குள். சரியா? ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண் 17 படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் என கூறும் தேர்தல் நடத்தை விதிமுறை. நான் சொன்னல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்கன்னு, 17A, 17ஏனோ. சரியா? அந்த ஃபார்மோட பேரு. அதோட கட்சி நடத்தை விதிமுறைகள் என்னது? அதான் 49O. 49Oனா எதுல வருது? நோட்டாவோட ஆர்டிகல் தான் 49O. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 49O. நோட்டானா 49O. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி அந்த எதிர்மறை வாக்கோட நம்பர், படிவத்தோட நம்பர், இந்த ஃபார்மோட நம்பர் 17, ஃபார்ம் 17ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தர்ஜித் குப்தா குழு தேர்தல் நிதி உதவியாக மத்திய அரசின் சார்பாக எத்தனை கோடி ரூபாயை செலவிட பரிந்துரை செய்தது? தேர்தல் நிதி உதவியாக மத்திய அரசு யார்கிட்ட இருந்தால் நிதி வாங்கியிருக்கு அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய்? 600 கோடி ரூபாய். எத்தனை? 600 கோடி ரூபாய். நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கலாம். டங்கா குழு, வீரப்ப மொய்லி ஆணையம், வேங்கட செல்லையா ஆணையம், இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை. வெரி குட். ஆப்ஷன் பி. சரியா? டங்கா 2010, வீரப்ப மொய்லி 2007, வேங்கட செல்லையா
அப்படிங்கிறது 2002, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. சரியா? உங்களுக்கு இந்த எக்ஸாம் பக்கமாக போகும்போது இதெல்லாம் சில ஆணையங்கள்லாம் நம்ம அப்படியே எடுத்து போடலாம். சரியா? ஒரு வேட்பாளர் பிற வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படும் முறை கீழ்கண்டவற்றில் எது? ஆக்சுவலாக அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மேக்சிமம், அந்த மாதிரி தான். FTTP, முதல் நிலையை கடந்து செல்லுதல். சரியா? எந்த ஆண்டு முதல் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது? இப்போ ஒரு வேட்பாளரோட செலவு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயண செலவு இருந்துச்சு. சில வேட்பாளர்கள் தொகுதி முழுவதும் போனா சில பேர் ஃப்ளைட் யூஸ் பண்ணுவாங்க, கார் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பெட்ரோலு அதெல்லாம் அதிகமாக வரும். இப்போ மக்களவை தேர்தல் அப்படின்னா பிரதமர் அடுத்த எலெக்ஷனுக்கோசரம் நாடு பூரா பறந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் அதிலிருந்து இது பண்ணது 2003. சரியா? அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை கீழ்கண்டவற்றில் எது? அரசியல் கட்சிகளே அல்லாத பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை. தொகுதி வாக்குமுறை, பிவின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஓட்னு சொல்லுவாங்க. சரியா? கீழ்கண்டவற்றுள் எது சமநிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு உதவுகிறது? இன அடிப்படை பிரதிநிதித்துவம். வெரி குட். கட்சி தொகுதி வாக்கு. இதில் இருக்கிறது மட்டும் பார்த்துங்க. சரியா? மற்றெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பம். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு. 18 முடிஞ்சா நீங்க ஓட்டு போடலான்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? வயது வந்தோர் வாக்குரிமை. இது பாருங்க, இது எல்லாமே 324 to 329 வருது. அப்போ அது என்னது? 324 எலெக்ஷனு, 325, 326, 327, 328. ஸோ 326. சரியா? ஸோ 325 என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 325 என்ன அப்படின்னா, ஒரு நாடாளுமன்றம், ஒரு சட்டமன்றம், எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குமா, அந்த வாக்காளர் பட்டியல் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 18 வயசு நிரம்பியிருந்தா போதும். அவங்களுக்கு மதம், இனம், ஜாதி, பாலினம் எந்த ஒரு அடிப்படையும் கொண்டு அவர் பட்டியலிருந்து சேர்க்கப்படவோ நீக்கப்படவோ கூடாது. சரியா? அதாவது 325ங்கிறது எந்த ஒரு நபரும் சேர்க்கப்படுவதற்கு தகுதியற்றவராக அந்த மதம், சாதி, பணம் அடிப்படையாக கொண்டு நீங்க தயாரிக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் 325. 326 என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறது. சரியா? 324 தேர்தல் கமிஷனு. ஸோ அப்போ 327 என்னது? ஆர்டிகல் 327. ஸோ 327 என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பாக ஏற்பாடுகளை செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. சரியா? அதாவது இப்போ திடீர்னு ஒரு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அதற்கான வாக்காளர் பட்டியலை தயாரித்தல், தொகுதிகளை நிர்ணயம் செய்தல், சரியா, இதற்கான ஏற்பாடு செய்யறதுக்கான பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 327. சரியா? இந்த 326, 327, 328 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்காது. சரியா? 328 என்ன அப்படின்னா, ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்தல்கள் நடத்துவது தொடர்பாக ஏற்பாடு செய்ய அந்த மாநில சட்டமன்றத்திற்கு உள்ள அதிகாரம். இது நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரம், இது சட்டமன்றத்திற்கு உள்ள அதிகாரம். சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. எது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுகிறது? எது முன்னுரிமை வாக்கு என்றும் அழைக்கப்படுகிறது? முன்னுரிமை வாக்கு, மாற்று வாக்கு, ஆல்டர்னேட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? கீழ்கண்ட எந்த முறை தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது? குடியரசுத் தேர்தலுக்கு எதுப்பா பயன்படுத்துறாங்க? வெரி குட். இரு சுற்று வாக்குமுறை, இரு சுற்று முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து
ரொம்ப முக்கியமான பொறுத்துக. சி. சரியா, பார்த்துடலாம் இது என்னன்னு. தொகுதி வாக்கு. தொகுதி வாக்கு அப்படின்னா பிவி, பிளாக் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஓட்டு. அடுத்து கட்சி தொகுதி வாக்கு அப்படின்னா பார்ட்டி பிளாக் ஓட்டு, பார்ட்டி பிளாக் ஓட்டு. மாற்று வாக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் ஓட்டு. சரியா. அடுத்து இரு சுற்றுமுறை அப்படின்னா டிஆர்எஸ்னு சொல்லுவாங்க. டிஆர்எஸ் அப்படின்னா 2 ரவுண்ட் சிஸ்டம், இரு சுற்றுமுறை 2 ரவுண்ட் சிஸ்டம், அதான் டிஆர்எஸ் மெத்தட். சரியா. மக்களவை மற்றும் மாநிலவை சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் வரையறுக்கப்படுவது முக்கியமாக எதன் அடிப்படையில்? ஈஸியான கேள்வி. தொகுதி எதன் மூலமாக வரையறுக்கிறாங்க? மக்கள் தொகை. சரியா, மக்கள் தொகையின் அடிப்படையில் இது பண்றாங்க. தொகுதி வாக்கு, கட்சி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்றுமுறை, இதெல்லாம் எங்க? இது சும்மா பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் ஏ. தொகுதி வாக்கு எங்க? குவைத்து. கட்சி தொகுதி வாக்கு சிங்கப்பூர். மாற்று வாக்கு ஆஸ்திரேலியா. இரு சுற்றுமுறை ஈரான். சரியா. 51வது கேள்வி. தவறான இணை. முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952, இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் 1960, மூன்றாவது 73, நான்காவது 2002. வெரி குட். இது ஆக்சுவலாக 1963ன்னு வரணும், சாரி 62ன்னு வரணும். சரியா, 1962. 52, 62, 72, 2002 அப்படி நான் வச்சுங்க. சரி, இது மட்டும் 3, 2, இது மட்டும் 3ன்னு வருது. 52, 62, 2002, இந்த 72க்கு பதிலாக 73க்கு பதிலாக 72 நான் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சரியா. கீழ்கண்ட சரி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களில் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் எது? வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல், நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்தல், தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்தல். ஆப்வியஸ்லி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்தல் தேர்தல் ஆணையத்தோட வேலை இல்லை. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் செலவினங்கள் உச்சவரம்பினை இறுதி செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணலாம், இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஈஸியான கேள்வி. இதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம். இருந்தே பணம் புழங்குறத நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா நினச்சி பாருங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் தகுதி இழப்பு என்பது கீழ்காணும் எந்த நிகழ்வில் நிகழும்? ஒரு உறுப்பினர் தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல், ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்தல், ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு கட்சியில் சேர்தல். எல்லாமே சரி. இதுல எது பண்ணாலும் தகுதி இழப்பு நடைபெறும். சரியா, இதை பார்த்து வச்சுக்கங்க. இருமுறை சுற்று பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. இதில் முதல் சுற்றில் எந்த கட்சி அல்லது வேட்பாளருக்கு அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் இரண்டாவது சுற்று தேர்தல் நடைபெறும். சரியா. இரு சுற்று முறை எப்போது பெரும்பான்மை அல்லது பன்மைத்துவம் எடுக்குமெனில், ஒருவேளை இரண்டாம் சுற்றில் 2 வேட்பாளருக்கு மேல் போட்டியிடும் நிலையில் அதிக வாக்குகள் வெற்றி பெறுபவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதிக வாக்குகள் பெற்று ஃபர்ஸ்ட் சுற்றுல எல்லாத்துக்குமே சமமா இருக்கு, அறுதி பெரும்பான்மைன்னு இல்லைன்னு வரப்ப ரெண்டாவது சுற்று பண்ணுவாங்க. ரெண்டாவது சுற்றுல யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ 2 சரிதான். சரியா. இதுதான் பார்த்தீங்கன்னா 2024 நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்டது. கட்சி காவல் தடை சட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தோம்? 1985 52ஆம் சட்ட திருத்தம் பார்த்தியா, அதில் ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க 2013. சரியா. அந்த திருத்தம் என்னது? ரொம்ப முக்கியமானது. வெரி குட். 91வது அரசமைப்பு திருத்த சட்டம். சரியா, அதை பார்த்து வச்சுங்க. இது கேள்வி வந்திருக்கு.
முதல் நிலையை கடந்து செல்லுதல் என்னும் முறையானது கீழ்கண்ட எந்த பதவிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்படுகிறது? மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி. சரியா? அடுத்து 58வது கேள்வி, கடைசி கேள்வி. நோட்டா வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளில் பட்டியலில் தவறானது எது? எங்க நோட்டா கிடையாது? ஏதாவது ஒன்று ஓட்டு போட்டு தான் ஆகணும். கொலம்பியா, உக்ரைன், பங்களாதேசம், பின்லாந்து, பிரேசில், இந்தியா, பிரிட்டன். வெரி குட். பிரிட்டன்ல நோட்டா இல்லை. சரியா? நம்ம 58 கொஸ்டின் பக்கமாக பார்த்துருக்கோம். இதில் அவ்வளோதான் கொஸ்டின் எடுக்க முடிஞ்சு. மேடம் தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ப்ரீவியஸ் கொஸ்டின் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன்.